ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம எலுமிச்சை ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி 8 எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லா எலுமிச்சம்பழத்தையும் நம்ம கட் பண்ணியாச்சு. இதை ஒரு பவுலில் போட்டுடலாம். இதை நம்ம சில்வர் பாத்திரத்துலேயோ அப்படி இல்லைன்னா அலுமினிய பாத்திரத்துலேயோ போடக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலுமிச்சம்பழத்தில் சிட்ரிக் ஆசிட் இருக்கிறதுனால நமக்கு பாத்திரம் அரிச்சிரும். அதனால கண்ணாடி பாத்திரம் அப்படி இல்லைன்னா செராமிக் பாத்திரத்தில் இதை நம்ம போட்டுடலாம். இப்போ பாருங்கள், எல்லா எலுமிச்சம்பழத்தையும் கட் பண்ணி நான் ஒரு செராமிக் பாத்திரத்தில் போட்டாச்சு. இப்போ நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இது ஊறுகாய் அப்படிங்கிறதுனால உப்பு கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கணும். இது எலுமிச்சம்பழ ஊறுகாய் அப்படிங்கிறதுனால ரொம்ப புளிப்பு இருக்கிறதுனால உப்பு கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும். அதனால் 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூனுக்குள்ளே நம்ம சேர்த்துக்கலாம். இது 2 நாள் ஃபுல்லாக அப்படியே நல்லா ஊறட்டும். அப்பப்போ இந்த மாதிரி குலுக்கி விட்டுக்கோங்க. இதை நம்ம வெளியிலையும் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் கூட நம்ம வச்சுக்கலாம். 2 நாளையில் ஒரு 5-6 டைம் நல்லா குலுக்கி விட்டுட்டே இருங்க. இதை நம்ம மூடி வைக்கும் போது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்மெல் எடுத்துரும். அதனால லைட்டாக ஓப்பன் விட்டு மூடி வைங்க. இப்போ பாருங்கள், இந்த எலுமிச்சம்பழம் 2 நாள் நல்லா ஊறிடுச்சு. இதை இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஊறுகாயை தாளிக்கலாம். இதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இது 60 ml அளவுக்கு இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடான பிறகு அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு பாருங்கள் நல்லா வெடித்து வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துடலாம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை இலையை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எலுமிச்சம்பழத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் வெந்தய பொடி சேர்த்துக்கோங்க. வெந்தயத்தை லைட்டாக வெறும் வாணலியில் வறுத்துட்டு அதை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதிலேருந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட்டுறலாம். உப்பு நம்ம ஏற்கனவே 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். பத்தலை அப்படின்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துடலாம். இப்போது இதிலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கணும். அப்போ தான் ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். நம்ம இதில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம், உப்பும் தேவையான அளவு சேர்த்துருக்கோம். அதனால இது சீக்கிரத்தில் கெட்டு போகாது. இதில் நம்ம தண்ணி படாமல் கைப்படாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்குமே இந்த ஊறுகாய் கெட்டு போகாமல் நல்லாவே இருக்கும். இப்போ பாருங்கள், ஊறுகாயிலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்மளோட ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.